இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கடந்த வாரம் ஐயப்பனுடைய சிலையை செய்து தலை மேல வச்சுட்டு குரூப்பா ஒரு டீம் ஒரு 10, 20 பேர் நடந்து போனாங்க. அவங்களும் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான். நம்ம ஒரு 20, 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடந்து போகிறதையே கஷ்டமாக எடுத்துக்கிறோம். அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்கன்னு நாங்கள் சரியாக கேட்காம விட்டுட்டேன். ஆனால் அவங்களுடைய நடையை பார்க்கும்போது ஐயப்பனுடைய அருளாசி இருந்தால் தான் அந்த நடையில் தளர்ச்சியே இல்லாமல் செல்ல முடியும். ஐயப்பனை தலையில் சுமந்து கொண்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு தலை பாரமாக இருக்கும்போது இன்னொருத்தர் மாற்றிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த யாத்திரையை பார்க்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ ஐயப்பன் அவர்கள் மீது பார்வை வைத்திருந்தால் மட்டுமே பல 100 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 500, 1000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஏன்னா தமிழ்நாடு பார்டரே அவங்களுக்கு சென்னை தொட்டு கேரளா வரைக்குமே 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்த பக்கம் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. அப்புறம் கேரளா பார்டர் இருக்குது. கொஞ்சம் கூட அவங்களுடைய உடம்புலையும் நடையிலையும் தளர்ச்சியே இல்லை, முகத்தில் சோர்வு இல்லை. அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஐயப்பனோட அருள் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போது ஐயப்பனை காண பக்தி என்பதை நம்ம கண்குளிர பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பல வகையில் பல முறைகளில் ஐயப்பனை போய் பார்க்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஈடு இணையில்லா இறைவன் ஐயப்பன். இதெல்லாம் வட மாநிலத்தினுடைய மனிதர்கள்ட்ட தான் பார்க்க முடியுது. அதனால் என்னை திட்ட வேண்டாம். தமிழ்நாட்டில் உள்ள பக்தர்கள் 100 நபர்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா 10 பேர் தான் அவர் மேலே ஆழ்ந்த ஈடுபாடு இருப்பது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரே விளையாட்டு, ஒரே ஜாலி, சிகரெட்டு, மற்ற விஷயங்கள், செப்பல் போட்டுக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி நிறைய யதார்த்தமான தவறுகளை நாங்கள் இயல்பாக தான் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இயல்பாக இருக்கிறாங்க. மாலை போட்டுக்கொண்டாலே அந்த பக்தி என்ற வெளிச்சத்தை முகத்தில் பார்க்கணும். அந்த முகத்தில் நம்ம சக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பார்க்க முடியறதில்ல.